சென்னை பேசன் பிரிட்ஜில் பாலத்திலிருந்து கூவம் ஆற்றுக்குள் கான்கிரீட் கலவையுடன் லாரி ஒன்று நள்ளிரவில் விழுந்தது. இந்த விபத்தில் கூவம் ஆற்றிலிருந்து ஒருவரது சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் லாரியை மீட்கும் பணிகள் குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், கூவம் ஆற்றில் விழுந்த லாரியை மீட்க எதுபோன்ற நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது? அதாவது உமா, நேற்று இரவு சரியாக நள்ளிரவு 2 மணி அளவில் பேசன் பிரிட்ஜ் பாலம், கொத்தமங்கலத்தில் உள்ள பேசன் பாலம் அருகே காங்கிரீட் கலவை போடக்கூடிய லாரி ஒன்று பேசன் பாலத்தின் மோதி கூவத்தின் விழுந்தது. இது தற்போது அதிலிருந்து ஒரு உடல், அதாவது 15 வயது மிக்க பார்த்திபன் என்கிற உடல் மீட்கப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உடல்கள் மேலும் அங்கு வண்டியில் சிக்கிக் கொண்டிருக்கிறதா என்பது குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தற்போது தீயணைப்பு அதிகாரிகள் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் அந்த லாரியை மீட்கும் பணியில் தற்போது தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மீட்பதை நம்ம நேரடியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது நம் வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து காவல்துறை அதிகாரி நேற்று இரவு இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணையின் போது முதற்கட்டமாக இந்த விபத்து எதனால் நடந்தது, அதாவது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி இந்த விபத்து நடந்திருக்கிறதா என்பது குறித்து பல்வேறு கட்டங்களாக விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் தீயணைப்புத்துறை அதிகாரி, அதாவது வண்ணாரப்பேட்டை தீயணைப்புத்துறை அதிகாரி திருவங்கடம் தலைமையில் தற்போது தீயணைப்பு கிரேன் மூலமாக மீட்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகள் தான் நிறைய பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலை 2 சிறிய கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணி ஈடுபட்டது. ஆனால் அந்த மீட்பு பணியானது அந்த கிரேன் மூலமாக எடுக்க முடியவில்லை. தற்போது திருவொற்றியூரிலிருந்து வருகின்ற பெரிய கிரேன் மூலமாக வரவழைக்கப்பட்டு தற்போது மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரசாந்த், பாலத்தின் தடுப்பு சுவரை இடித்துக்கொண்டு ஆற்றுக்குள் விழுந்த லாரி விபத்தினால அந்த பகுதியில போக்குவரத்து பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? இந்த பகுதி முழுவதுமே ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து சேவையானது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை சொல்லலாம். என்னென்று கேட்டால், வியாசர்பாடியிலிருந்து காந்திநகர் வழியாக சென்ட்ரலுக்கு செல்லக்கூடிய அனைத்து போக்குவரத்து சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மின்ட்டு சாலை வழியாக போக்குவரத்து சென்ட்ரலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மேலும் சென்ட்ரல் வரக்கூடியது வாகனங்கள் அனைத்துமே வியாசர்பாடி வழியாக திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பொதுமக்கள் இதை காண்பதற்காக கூட்டமாக பல்வேறு தரப்பில் கூட்டமாக காத்துக் கொண்டிருப்பதால் மிகுந்த போக்குவரத்து இந்த இடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது.